இந்த நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறீங்க? எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா? உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு பார்க்கலாமா? நிறைய உங்களோட திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? இப்போ கடைசியாக இப்போ ஒரு ப்ரப்போசல், ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லி இது ஒரு சிலர், இது கலெக்டிவ் ரீடிங்கில் வருது கைஸ். அதனால் நான் சொல்கிற சுச்சுவேஷன் யாருக்கு பொருந்திருக்கோ எடுத்துக்கோங்க. சுச்சுவேஷன் பொருந்தாதவங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த ரீடிங் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான மெசேஜ் வரும். இன்கேஸ் அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா, ப்ரீவியஸில் நிறைய இந்த ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன் நான், மேரேஜ் லைஃப், லவ் லைஃப்காக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைக் கொடுத்து ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெசேஜ் இருக்கும். சில செல்லங்கள் இந்த மேரேஜ்க்காக நிறைய முயற்சி பண்ணுறீங்க. ஏன் உங்களுக்கு அது ஸ்டக் ஆகுது? சில பேருக்கு பிரேக்கில் இருக்கலாம். நீங்கள் எஸ், மேரேஜ் பண்ணி நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லைஃப்பை தக்க வச்சுக்கணும், இவங்களை ரீயூனியன் பண்ணணும், இவங்கக்கிட்ட கொஞ்சம் போராட்டமாக அந்த லைஃப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறீங்க. அதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி இதை நான் கண்டிப்பாக போராடி ஜெயிப்பேன், நான் எப்படியும் என்னோடய நபரை என்கிட்ட வர வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான சில விஷயங்கள் கூட நீங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு கற்றுட்ருப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்கு போயிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எஸ். உங்கள் நபர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக உங்களுக்கு ரொம்ப ஒரு குடும்பத் தலைவனுக்கு ஏற்ற அந்த ஒரு குவாலிட்டிஸோடு உங்களை பார்த்துக்குவாங்க. சந்தோஷமா? இப்போதைக்கு உங்களுக்கு சில ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்கள், வார்த்தையை விடுறது, மைண்ட்ஃபுல்லாக இல்லாமல் பேசுகிறது. அதாவது மற்றவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத உணர்ந்து பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் டப்புன்னு பேசிடக்கூடாது. அந்த ஒரு சில மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. நிறைய ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஃபேமிலி பாண்டிங், எனக்கான நபரை, உங்கள் இந்த குடும்பம் ஏன்னா ஃபேமிலி இருக்குதுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு சைல்டு கூட இருக்கும், உங்ககிட்ட கிட்ஸ் இருக்கலாம். இந்த குடும்பத்தை நான் இது பண்ணணும்,